அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல இம்பார்ட்டன்ட்டா என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். நெறைய பெக்யூலியரா இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்துச்சு பார்ப்போம் வாங்க. சரியா? என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சவுத் நியூஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, கேரளா வந்து ஒரு மாஸ்டர் பிளான் வந்து போட்டிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, இந்த ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிறத முற்றிலும் தடுக்கிறதுக்காக இந்த மனித விலங்கு மோதல் அப்படின்னு சொல்லி தமிழ்ல சொல்றாங்க இல்லையா? அத தடுக்கணும்ங்கிறதுக்காக ஒரு பிளான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த பிளான்ல இருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்கள நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எடுத்துக்கலாம். மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல எடுத்துக்கலாம். சரிங்களா? ஏன்னா, நமக்கு இந்த ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிறது மலையோர பகுதிகள்ல முக்கியமா பார்த்தோம்னா, இந்த யானைகளும், மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த மோதல்கள் அப்படிங்கிறது தமிழகத்திலும் சரி அதிகமாக தான் இருக்கு. அதனால தான் சமீபத்தில தமிழக அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா, யானை வழித்தடங்கள்லாம் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காகவே தனியா ஒரு கமிட்டி போட்டிருந்தாங்க. அப்படிங்கிறப்ப, இது வந்து நமக்கு பொட்டன்ஷியல் ஏரியாவா இருக்கு எக்ஸாம்ல கேள்வி கேட்கறதுக்கு. இப்ப எக்ஸாம்ல ஒரு கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா, அதுக்கு நம்மளோட மெஷர்ஸ வந்து சஜெஸ்ட் பண்ண முடியும். அதுக்கு இந்த மாதிரியான ஒரு சில ஐடியாஸ நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? முதல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, கேரளாவோட அந்த திட்டத்தில the blueprint outlines 17 strategies to be implemented over 3 years. ஒரு 17 திட்டங்கள, ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து வச்சிருக்காங்க. முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா, நம்ம பேப்பர்ல இது கண்டிப்பா இருக்கணும். மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், 100 நாள் வேலை திட்டம் இருக்கு இல்லையா? அதுல இருக்கக்கூடிய பணியாளர்கள இந்த ஒரு ப்ராஜெக்ட்க்குள்ள கொண்டு வராங்க. சரிங்களா? இந்த என்னன்னா, ஒரு ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ட்ட கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா, ஃபென்சிங் போடுவாங்க. சரிங்களா? அந்த காடோட பவுண்டரீஸ்ல ஃபுல்லா ஃபென்சிங் வந்து போடுவாங்க. இந்த ஃபென்சிங் போடக்கூடிய வேலையில யார உள்ள கொண்டு வராங்க? 100 நாள் வேலை திட்ட ஆட்கள கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால இருக்காங்க. சோ என்னலாம் பண்ண போறாங்க கேரளா அரசாங்கம் அப்படின்னு பார்த்தோம்னா, the initiative includes setting up artificial intelligence based alert systems for real time updates. ஓகேங்களா? அப்ப ஏஐ டெக்னாலஜி அப்படிங்கிறது உள்ள கொண்டு வராங்க. ஓகேங்களா? ஏஐ கொண்டு வந்து ரியல் டைம் அப்டேட் வந்து எடுக்க போறாங்க. அடுத்தது தெர்மல் சென்சார் எக்யூப்டு ட்ரோன்ஸ். ஓகேங்களா? ஸோ தெர்மல் சென்சார் இருக்கக்கூடிய ட்ரோன்ஸ் மூலியமா கண்காணிப்பு அப்படிங்கிறது நடத்த போறாங்க. ஸோ யானைகள் வர்றப்போ அந்த ட்ரோன்ஸ் வந்து அந்த தெர்மல் சென்சார் அப்படிங்கிறது சென்ஸ் பண்ணி கொடுத்துரும். அதே மாதிரி பார்த்தோம்னா கேமரா ட்ராப்ஸ் டு என்ஷூர் சர்வைலன்ஸ் அலாங் ஃபாரஸ்ட் ஃப்ரிஞ்சஸ் அப்படின்னா இந்த வனப்பகுதிகளோட ஓரங்கள்ல கேமராக்களை வச்சு இந்த விலங்குகள் வருதா வரலையா அப்படிங்கிறத பார்க்க போறாங்க. அதே மாதிரி சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸ், ஹை மாஸ்ட் லைட்ஸ் வில் ஆல்சோ பி இன்ஸ்டால்டு டு அப்சர்வ் வைல்ட் லைஃப் ஃப்ரம் சேஃப் டிஸ்டன்ஸ் அண்ட் பிரிவென்ட் கான்ஃபிளிக்ஸ். ஓகேங்களா? அதாவது லைட் வைக்க போறாங்க. ஓகேங்களா? அந்த வனப்பகுதிகள் வன ஓரங்கள்ல லைட் வைக்க போறாங்க. இதன் மூலயமா என்ன பண்ண போறாங்க? லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்து இந்த விலங்குகள் வருதா வரலையா அப்படிங்கிறத பார்க்க போறாங்க. அதுதான் அந்த லைட் வந்து சோலார் லைட்டா இருக்கட்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி பார்த்தோம்னா the master plan also includes projects to erect barriers, both physical and biological, to thwart animal incursions into human habitations அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பேரியர்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது? பிசிக்கலாவும் இருக்கும், பயாலஜிக்கலாவும் இருக்க போகுது. பயாலஜிக்கலா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தோம்னா, அந்த பீ ஹைவ் ஃபென்சிங் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ண போறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பீ ஹைவ் ஃபென்சிங் இப்போதைக்கு இதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. அதை பத்தி நம்ம தனியாவே பார்ப்போம். சரிங்களா? இந்த பீ ஹைவ் ஃபென்சிங் அப்படிங்கிற இந்த டெக்னிக் பார்த்தோம்னா, ஆப்பிரிக்கா, சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்ல எல்லாம் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. ஸோ அதை பண்ண போறாங்க. அப்ப இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். பீ ஹைவ் ஃபென்சிங்கை வந்து போடலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்டு ஸ்மார்ட் ஃபென்சிங் அப்படிங்கிறத நம்ம போடலாம். அதே மாதிரி பார்த்தோம்னா எம்ஜிஎன் ரேகா வேலையாட்களை வந்து உள்ள கொண்டு வரலாம் அப்படிங்கிறது. அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த இடத்துல பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் சொல்லியிருந்தோம். அது என்ன பயோ ஃபென்சஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இங்க இல்லையா? அந்த பயோ ஃபென்சஸ்னா என்னன்னா, அந்த காலத்துல பழங்குடியின மக்கள்ல காட்டுக்குள்ளேயே தான் இருப்பாங்க. ஆனா அவங்க எல்லாம் பார்த்தோம்னா அவங்களை பாதுகாக்கிறதுக்காக பயோ ஃபென்சஸ் அப்படிங்கறது வச்சிருப்பாங்க. அது என்ன பயோ ஃபென்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, கிராப்ஸ் லைக் சில்லி டு பிரிவென்ட் எலிஃபண்ட்ஸ் ஃப்ரம் என்டரிங் செட்டில்மெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்ப இந்த மாதிரி மிளகாய் செடி அதெல்லாம் வந்து அந்த ஒரு பவுண்டரிஸ்ல ஃபென்ஸ் பண்ணி வச்சிருக்கிறது மூலியமா இந்த யானைகள் எல்லாம் உள்ள வராது. ஏன்னா அந்த ஒரு காட்டம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அதனாலதான். ஓகேங்களா? சோ இந்த மாதிரியான டெக்னிக்ஸை பயன்படுத்துறது மூலியமா நம்மனால என்ன பண்ண முடியும்? இந்த ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃபிளிக்ட் அப்படிங்கிறத கம்மி பண்ண முடியும். அதுதான் அவங்களும் பண்ண போறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஹேபிடேட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான தலைப்பு இந்த இடத்துல. ஓகேங்களா? இதை தனியாவே ஒரு ஹெட்டிங்கா போட்டு ஹேபிடேட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா அந்த விலங்குகள் அவங்க வாழக்கூடிய பகுதிகள்ல உணவோ, தண்ணியோ இல்லாத ஒரு பட்சத்துல தான் என்ன பண்றாங்க? மனிதர்களுடைய இடத்தை நோக்கி வராங்க. அப்ப அவங்க இருக்கக்கூடிய இடத்தையே நம்ம மேனேஜ் பண்ணி டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த ஹேபிடேட் மேனேஜ்மென்ட். அப்ப அ கிராஸ்லேண்ட்ல வந்து அவங்களுக்கு தேவையான ஃபுட் இருக்கிற மாரி பண்றது. அதே மாரி வாட்டர் இருக்கிற மாதிரியான விஷயங்கள். சோ அததான் என்ன பண்றாங்க? ஹேபிடேட் மேனேஜ்மென்ட் அப்படிங்கிற தலைப்புக்கு கீழ கொண்டு வராங்க. அதே மாரி இப்போ இப்போ ஹேபிடேட் மேனேஜ்மென்ட் பண்றாங்க.
அங்கேயே வந்து ஃபுட் எல்லாம் இருக்க மாரி பண்றாங்க. அதையும் தாண்டி அந்த விலங்குகள் வந்து மனிதர்கள் பகுதிகள நோக்கி வரப்ப என்ன பண்றாங்க? ஏஐ ஸ்மார்ட் ஃபென்சிங் இருக்கு. பயோ ஃபென்சிங்க பண்ணலாம். பீஹைவ் ஃபென்சிங் அப்படிங்கிறத பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான டெக்னிக்ஸ்லாம் பண்றாங்க. சோலார்ல லைட் வைக்கிறாங்க. ஸோ தூரத்துல இருந்தே நம்மளால சர்வேலன்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக. கேமரா வைக்கிறாங்க. ஸோ தட் தூரத்துல இருந்தே சர்வேலன்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக. ட்ரோன்ஸ யூஸ் பண்றாங்க சர்வேலன்ஸ் பண்றதுக்கு. இதையும் தாண்டி விலங்குகள் வெளிய வந்துருச்சு. ஹியூமன்ஸ் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்துருச்சு அப்படின்னா, நமக்கு அந்த ரெஸ்பான்ஸ் டீம் அப்படிங்கிறது வேணும். ஓகேங்களா? அதிகாரிகள் வந்து அந்த விலங்குகள மறுபடியும் காட்டுக்குள்ள விரட்டி அடிக்கணும். அப்ப அப்படிங்கிறதுக்காக ரெஸ்பான்ஸ் டீம்ஸோட நம்பர்ஸ வந்து நமக்கு இன்கிரீஸ் பண்றாங்க. சரியா? சோ இது வந்து யாரு பண்றாங்கன்னா, கேரளா அரசாங்கம் பண்றாங்க. அதையும் சொல்லிக்கிறேன். ஓகேவா? கேரளா அரசாங்கம் பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸ் தான் இது. இருந்தாலும் இத எல்லா கவர்ன்மென்ட்டுமே ஃபாலோ பண்ணலாம். அது ஒரு ப்ளூ பிரிண்ட் மாரி, ஒரு டெம்ப்ளேட் மாரி நமக்கு குடுத்துருக்காங்க. ஓகேவா? சோ இத நம்ம எக்ஸாம்ல சூப்பரா பயன்படுத்திக்கலாம். சோ எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கங்க. அப்படியே இந்த பாயிண்ட்ஸ நோட் பண்ணி வச்சுக்கங்க. சரியா? சரி அடுத்தது. அடுத்தது எங்கன்னா, நமக்கு எஃப்ஏக்யூ பேஜுக்கு போறோம். ஓகேவா? சண்டே நியூஸ் பேப்பர்னா எஃப்ஏக்யூஸ்ன்னு சொல்லி இந்த வாரத்துல நடந்த முக்கியமான விஷயங்கள பத்தி சொல்லுவாங்க. சோ இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். சோ இங்க என்ன குடுத்துருக்காங்கன்னா, "த சுப்ரீம் கோர்ட் ரூலிங் ஆன் போர்ட்ரையல் ஆஃப் டிசபிலிட்டி இன் ஃபிலிம்ஸ்" அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அதாவது ஒரு மூவி அனக் மிச்சோலி அப்படிங்கிற மூவில வந்து டிசேபிள்டு பீப்பிள்ஸ் வந்து தவறா ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அத எடுத்து ஒரு வழக்கு போடப்பட்டுச்சு. அதுல சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த மாரி தான் டிசேபிள்டு பீப்பிள்ஸ் அவங்க ஆல்ரெடி வந்து ஒரு பாதிக்கப்பட்ட சமூகமா இருக்காங்க. ஸோ அதனால அவங்கள வந்து ஒழுங்கா நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணணும் மூவிஸ்லலாம். மூவிஸ், டாக்குமெண்டரிஸ் இந்த மாரி விஷுவல் மீடியால ஒழுங்கா போர்ட்ரே பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ அதோட ரிலேட் பண்ணி வரனால நமக்கு இந்த டிசேபிள்டு பீப்பிள்க்கு இருக்கக்கூடிய ஓகேங்களா? டிசேபிள்டு பீப்பிள்னே ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடாது. டிஃபரண்ட்லி ஏபிள்டு பீப்பிள்ஸ்க்கு இருக்கக்கூடிய அந்த சட்ட சட்டங்கள பத்தி நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். சரிங்களா? So, the law which comprehensively deals with disability rights is the Rights of Persons with Disabilities Act, which came into force from April 19, 2017 அப்படின்னு குடுத்துருக்காங்க. So, Rights of Persons with Disabilities Act எப்பனா 2017 ஏப்ரல் 19ல வந்திருக்கு. இந்த சட்டம் எதை ரீப்ளேஸ் பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, Person with Disabilities Act 1995 1995ல வந்த இந்த சட்டத்தை ரீப்ளேஸ் பண்ணிட்டு என்ன சட்டம் வந்திருக்கு நமக்கு 2017ல ரைட் ஆஃப் பெர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் ஆக்ட் அப்படிங்கிறது வந்திருக்கு. சோ இது ஒரு சட்டம் இருக்கு. அதே மாதிரி பார்த்தோம்னா நேஷனல் ட்ரஸ்ட் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்கு. ரீஹாபிலிட்டேஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படிங்கிற சட்டம் இருக்கு. மென்டல் ஹெல்த் கேர் ஆக்ட் அப்படிங்கிற சட்டம் இருக்கு. அப்ப இந்தியாவுல டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பீப்புளுக்காக எத்தனை சட்டங்கள் இருக்கு அப்படின்ற கேள்வி வந்துச்சு. இல்ல இதுல 4 ஆப்ஷன குடுத்துட்டு, இதுல எதெல்லாம் டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பீப்பிள்ஸ்க்காக இருக்கக்கூடிய சட்டங்கள்னு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கேட்டுட்டாங்கன்னா என்ன பண்றது? அதனால தான். சோ என்னென்ன சட்டங்கள் இருக்கு? ரைட்ஸ் ஆஃப் பெர்சன் வித் டிசபிலிட்டிஸ் ஆக்ட் 2017. அடுத்தது நேஷனல் ட்ரஸ்ட் ஆக்ட் 1999. தென் ரீஹாபிலிட்டேஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1992. மென்டல் ஹெல்த் கேர் ஆக்ட் 2017. இந்த மாதிரி மொத்தம் ஒரு 3 சட்டங்கள். இயர் வைஸ் ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? ஸோ ரீஹாப் பண்றாங்க. எப்போனா 1992ல. ரீஹாப்னா மறுவாழ்வு அப்படின்னு சொல்றோம் நம்ம. ஓகேங்களா? அடுத்தது ரீஹாப் பண்றாங்கன்னா அவங்களுக்கு ட்ரஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? ரீஹாப் பண்றனால அவங்களுக்கு ட்ரஸ்ட் வருது. ஸோ 1999. அடுத்ததா பார்த்தோம்னா 2017ல 2 சட்டம். ஓகேங்களா? ரைட்ஸ் ஆஃப் பெர்சன் வித் டிசபிலிட்டிஸ் ஆக்ட் அண்ட் மென்டல் ஹெல்த் கேர் ஆக்ட். ஓகேங்களா? ஸோ இது 2யும் மென்டலி சேலஞ்ச்டு பீப்புளும் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களையும் ஒரே வருஷத்துல 2 பேருக்குமே சட்டம் கொண்டு வராங்க அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? ஸோ மொத்தம் 4 சட்டங்கள் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? என்னன்னா நேஷனல் ஃபர்ஸ்ட் ரீஹாபிலிட்டேஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1992, நேஷனல் ட்ரஸ்ட் ஆக்ட் வந்து 1999, அடுத்தது ரைட் ஆஃப் பெர்சன் வித் டிசபிலிட்டிஸ் ஆக்ட் 2017, மென்டல் ஹெல்த் கேர் ஆக்ட் 2017. ஓகேவா? ஸோ இதை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இந்தியாவோட மினரல்ஸ பத்தி பார்க்க போறோம். ஓகேவா? கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்திருப்பாங்க. ஹவ் இஸ் இந்தியாஸ் ஹண்ட் ஃபார் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் கோயிங்? கிரிட்டிக்கல் மினரல்ஸ்னா என்ன? அதுவே நமக்கு தனியா ஒரு கொஸ்டினா கேட்கலாம். வாட் டு யூ மீன் பை கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. கேட்டா நமக்கு என்னன்றது சொல்ல தெரியாது. சோ கிரிட்டிக்கல் மினரல்ஸ்னா என்ன? இந்தியாவுல கிரிட்டிக்கல் மினரல்ஸ் இருக்கா? இல்லையா? சோ அத பத்தின விஷயங்கள தான் இந்த ஆர்டிகிள்ல நமக்கு குடுத்திருப்பாங்க. சரியா? சோ கிரிட்டிக்கல் மினரல்ஸ். ஒய் ஆர் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் இம்பார்ட்டன்ட்? ஃபர்ஸ்ட் வாட் ஆர் கிரிட்டிக்கல் மினரல்ஸ்? கிரிட்டிக்கல் மினரல்ஸ்னா ஒண்ணும் கிடையாது. நம்ம உலக நாடுகள் எல்லாமே நெட் ஜீரோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். ஓகேங்களா? கிரீன் டிரான்சிஷன் அப்படிங்கிறது கிரீன் எனர்ஜி நோக்கின டிரான்சிஷன் அப்படிங்கிறது உலகத்துல இருந்துட்டு இருக்கு. எல்லா நாடுகளுமே அதை நோக்கி தான் பயணிச்சுட்டு இருக்காங்க. எல்லாமே எல்லா கோல்ஸுமே அதை நோக்கி தான் இருக்கு இப்போ. ஓகேங்களா? குளோபல் வார்மிங்கை கம்மி பண்ணணும், கிளைமேட் சேஞ்சோட இம்பாக்ட் ரெடியூஸ் பண்ணணும். இதெல்லாம் பண்ணணும்னா நம்ம நெட் ஜீரோ அப்படிங்கறத அச்சீவ் பண்ணணும். இப்போ நெட் ஜீரோ அப்படிங்கறத அச்சீவ் பண்ணணும்னா இந்த கோல், பெட்ரோலியம் இந்த மாதிரி ஃபாசில் ஃபியூயல்ஸை யூஸ் பண்ணாம நம்ம ரெனியூவபிள் எனர்ஜி சார்ந்து போக ஆரம்பிக்கணும்.
பைக்ஸ், நார்மல் மோட்டார் பைக்ஸ் யூஸ் பண்ணாம எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் நோக்கி நகர ஆரம்பிக்கணும். எலக்ட்ரிசிட்டி பேஸ்டு அப்ளையன்சஸா எல்லாம் மாறணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட டார்கெட். அப்ப இந்த எலக்ட்ரிசிட்டி பேஸ்ட் வெஹிக்கிள்ஸ் இல்ல பஸ்ஸஸ் இல்ல எல்லாமே இருக்கு அப்படிங்கிறப்போ அதுக்கு பேட்டரி அப்படிங்கிறது தேவைப்படும். ஓகேவா? அந்த பேட்டரியில யூஸ் பண்ணக்கூடிய மினரல்ஸ் தான் நம்ம கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு காப்பர், லித்தியம், நிக்கல், கோபால்ட், கிராஃபைட், பாஸ்போரைட், லித்தியம், இந்த மாதிரி பல மினரல்ஸ் வந்து இருக்கு. கன்வென்ஷனல் மினரல்ஸ்ன்னு பார்த்தோம்னா நம்ம அயன் அதெல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? அயன், அலுமினியம் இதெல்லாம் வந்து கன்வென்ஷனல் மினரல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதே கிரிட்டிக்கல் மினரல்ஸ்னா என்னன்னா நம்மள கிரீன் எனர்ஜி நோக்கி டிரான்சிஷன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய மினரல்ஸ் தான் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதெல்லாம் என்ன சொல்றாங்க? காப்பர், லித்தியம், நிக்கல், கோபால்ட், கிராஃபைட், பாஸ்போரைட், லித்தியம் இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் பார்த்தோம்னா எல்லா நாடுகள்லயுமே இருக்காது. ஒரு சில நாடுகள்ல தான் இருக்கு. ஓகேங்களா? அதனாலயுமே இத வந்து கிரிட்டிக்கல் மினரல்ஸ்ன்னு சொல்லலாம். எல்லா நாடுகள்லயுமே இருக்குது. இப்ப எக்ஸாம்பிளுக்கு லித்தியம் அப்படின்னு பார்த்தோம்னா, அ ஏபிசி ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. லித்தியம பொறுத்தவரைக்கும். அது என்ன ஏபிசி ட்ரையாங்கிள் அப்படின்னா, அர்ஜென்டினா இத நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் முன்னாடியே. அர்ஜென்டினா, பொலிவியா, அடுத்தது சிலி. இந்த 3 நாடுகளுமே பார்த்தோம்னா, சவுத் அமெரிக்கன் கான்டினென்ட்ல இருக்கக்கூடிய நாடுகள். அர்ஜென்டினா, பொலிவியா, சிலி. இங்க தான் லித்தியம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. ஓகேவா? அதனால தான் இவங்கள ஏபிசி ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த காலகட்டத்தில இந்த மினரல் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட்டான மினரலா இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, லித்தியம் பேட்டரீஸ் அப்படிங்கிறது தான் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்ல எல்லாம் பிரதானமா யூஸ் பண்ணப்பட்டு வருது. ஓகேங்களா? சோ அப்ப இந்த ஆர்டிகல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கிரிட்டிக்கல் மினரல்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு, அதனுடைய டிமாண்ட் வந்து வேர்ல்டு லெவல்ல எப்படி இன்கிரீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத நமக்கு குடுத்திருக்காங்க. பிகாஸ் நம்ம ஃபாசில் ஃபியூயல விட்டுட்டு இந்த கிரீன் எனர்ஜிய நோக்கி நகர்றப்போ, நமக்கு இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸோட தேவை அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கு. சரியா? அப்படி இருக்கப்போ, இந்தியாவுல இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியால ஆல்ரெடி கிரிட்டிக்கல் மினரல்ஸோட ரிசர்வ்ஸ் இருப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கு. இப்ப இந்தியான்னு எடுத்துக்கிட்டோம்னா, நமக்கு அயன் இருக்கு, பாக்சைட் இருக்கு, மைக்கா இருக்கு, கோல்டு கூட இருக்கு நம்மகிட்ட. ஓகேவா? ஆனா, இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸோட ரிசோர்ஸஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தா, ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஓகேவா? உலக லெவல்ல நம்ம யார்கிட்ட தான் இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ வாங்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சொன்னோம் இல்லையா? அர்ஜென்டினா, பொலிவியா, சிலி அண்ட் தென் கொஞ்சம் ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ் கிட்ட இருந்து வாங்குறோம். அதே மாரி பார்த்தோம்னா, இந்த மினரல்ஸ் எல்லாம் ப்ராசஸ் பண்ணக்கூடிய கண்ட்ரி ஓரா இருக்கு. அத வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டா மாத்துற ஒரு நாடு யாருன்னா சைனா தான். ஓகேங்களா? சைனா தான் இந்த மினரல்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அத வந்து யூசபிள் கண்டிஷனுக்கு மாத்துறாங்க. இப்ப சைனா கிட்ட இருந்தும் நம்ம அதிகமா வாங்கிட்டு இருக்கோம். வேர்ல்டுல இருக்கக்கூடிய 90% அந்த லித்தியம் கான்சன்ட்ரேஷன், லித்தியம் சப்ளை அப்படிங்கிறதே நமக்கு சைனா கிட்ட தான் இருந்து வருதுங்கிறது ஒரு ரிப்போர்ட்ல இருக்கு. சரியா? அப்ப சைனா அப்படிங்கிறது டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், அந்த எலக்ட்ரிக் பேட்டரீஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய மினரல்ஸ. அப்ப இந்தியா என்ன பண்ணணும்னா, எல்லாத்தையுமே நம்ப ஒரு கிரீன் எனர்ஜி நோக்கி மாறணும். நம்மளும் கோல், பெட்ரோலியம்லாம் விட்டுட்டு கிரீன் எக்கானமியா மாறணும் அப்படின்னா, கண்டிப்பா நம்மளுமே இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸோட அடாப்ஷன் அதெல்லாம் அதிகமாகும். அப்படிங்கிறப்ப நம்ம இந்த லித்தியம் இதெல்லாம் வந்து காலங்காலமா வெளிநாடுகள்ல இருந்து வாங்கவும் முடியாது. ஓகேவா? ஏன்னா அது காஸ்ட் எக்கனாமிக் பேசிஸா பார்க்கிறப்ப ரொம்ப அதிகமான ஒரு செலவையும் இந்த எக்கானமி மேல ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான். அப்ப இந்தியால ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியால 2 கிரிட்டிக்கல் மினரல்ஸோட டெபாசிட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டைட்டானியம். டைட்டானியம் டை ஆக்சைடு அப்படிங்கிறது இருக்கு. வேர்ல்டுல இருக்கக்கூடிய ரிசர்வ்ஸ்ல 11% இந்தியாவுல இருக்கு. ஓகேங்களா? டைட்டானியம் டை ஆக்சைடு அப்படிங்கிறது. அதே மாரி பார்த்தோம்னா, சமீபத்துல ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, லித்தியம் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல குறிப்பா பார்த்தோம்னா, இந்த ரைசி டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஜம்மு அண்ட் காஷ்மீரோட சாரி ரியாசி அப்படிங்கிற இந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து என்னது வேற ஒண்ணு தேட போயிருப்பாங்க. ஆனா லக்கியா நமக்கு என்ன கிடைச்சிருக்கும்னா, லித்தியம் ரிசர்வ்ஸ் இருக்கிறது அந்த இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 5.9 மில்லியன் டன்ஸ் ஆஃப் லித்தியம் ரிசோர்சஸ் அங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கு அப்படிங்கிறது அபிஷியல் டேட்டா. சரியா? ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா கண்டுபிடிச்சது. ஓகேவா? கேட்கலாம். ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா சமீபத்துல லித்தியம் ரிசர்வ்ஸ எங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்றது கூட டைரக்ட்டா நமக்கு கேட்கலாம். எங்க அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? சோ ஓகே. இப்போ கிரிட்டிக்கல் மினரல்ஸ பத்தி நம்ம என்னன்றத தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படின்னா என்னன்ற டெஃபினிஷன பார்த்தோம். உலகத்துல எங்க அதிகமா இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். அது அதிகமா யாரு ப்ராசஸ் பண்றாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இந்தியால எங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். டைட்டானியம் இருக்கு, லித்தியம் இருக்கு. ஓகேவா? சோ நம்மகிட்ட ரிசர்வ்ஸ் இருக்கு. அத என்ன பண்ண போறோம்? அடுத்தது பார்த்தோம்னா, அதுதான் இந்த ஆர்டிகிளோட கான்டெக்ஸ்ட். ஓகேவா? இந்த மாரி இருக்கக்கூடிய கிரிட்டிக்கல் மினரல்ஸ வந்து அ
எடுக்கணும் இல்லையா? பூமியிலிருந்து எடுக்கணும் இல்லையா? மைன் பண்ணி எடுக்கணும் இல்லையா? அந்த மைன் பண்ணி எடுக்கிறதுக்கு பிரைவேட் ஆளுங்களுக்கிட்ட நம்ம கவர்ன்மெண்ட் வந்து விட்டுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அத பத்தின ஆர்டிகிள் தான் இது. ஓகேங்களா? இந்த மாரி கிரிட்டிக்கல் மினரல்ஸ எக்ஸ்ப்ளோர் பண்ணி, அத மைன் பண்ணி வெளிய எடுக்கிறதுக்கு வந்து பிரைவேட் பிளேயர்ஸ் ஒரு 6 பேர் வந்து பிரைவேட் ஆர்கனைசேஷன்ல இருக்க ஒரு 6 ஆர்கனைசேஷன் வந்து அதுக்கான உரிமைகள வந்து பெற்றிருக்காங்க. ஸோ அததான் இந்த ஆர்டிகிள்ல நமக்கு குடுத்திருக்காங்க. சரியா? ஸோ அதுதான் அந்த கான்டெக்ஸ்ட். அதுக்கு வந்து நமக்கு இந்த மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறத லைட்டா ஒரு அமெண்ட் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பிரைவேட் பிளேயர்ஸும் வந்து இந்த மாதிரியான மினரல்ஸ வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி, மைன் பண்ணி எடுக்கலாம் அப்படிங்கிறத சமீபத்தில ஒரு அமெண்ட்மென்ட் வந்து போட்டிருந்தாங்க. ஆகஸ்ட் 2023ல ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு பின்னணியில தான் இந்த ஒரு விஷயத்த பார்க்குறோம். சமீபத்தில அந்த பிட்டிங் ப்ராசஸ் முடிஞ்சு ஒரு 6 பேருக்கு வந்து குடுத்துட்டாங்க. நீங்க போய் மைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்கலாம் என்ன பண்ண போறாங்கன்னா, இந்த லித்தியம், டைட்டானியம் அப்படிங்கிறதெல்லாம் இந்தியால இருக்கக்கூடிய அத வந்து மைன் பண்ணி எடுக்க போறாங்க. சரியா? ஸோ அந்த ஒரு கான்டெக்ஸ்ட்ல தான் இந்த ஒரு ஆர்டிகிள பார்க்குறோம். ஆனா இதுல முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா, கிரிட்டிக்கல் மினரல்ஸ்னா என்ன? எதெல்லாம் நம்ம கிரிட்டிக்கல் மினரல்ஸ்ன்னு சொல்றோம்? எதுக்காக அத கிரிட்டிக்கல் மினரல்ஸ்ன்னு சொல்றோம்? உலகத்துல கிரிட்டிக்கல் மினரல்ஸ் எங்க இருக்கு? இந்தியாவுல எங்க இருக்கு? அது நம்மனால யூஸ் பண்ண முடியுமா? முடியாதா? அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டன்ட்டா இருக்கு. சரியா? ஸோ இதையும் கொஞ்சம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர பொறுத்தவரைக்கும் இம்பார்ட்டன்ட்டான ஆர்டிகிள்ஸ்னா இந்த 3 ஆர்டிகிள் 3மே ரொம்ப முக்கியமான ஆர்டிகிள் தான். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நாளைக்கு இந்த நியூஸ் பேப்பர்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.